மணிகண்டன் வணக்கம்ங்க. மணிகண்டன், இந்த இந்த இந்தியா கூட்டணியினுடைய 4வது கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இவங்களுடைய இந்த கூட்டணியினுடைய கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது பார்லிமெண்ட்ல எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். அரசாங்கம் என்னென்னலாம் பில்லை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பில்லெல்லாம் லோக்சபால பாஸ் ஆயிட்டு இருக்குது ஒரு பக்கம். சரிங்களா? மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், இந்த கூட்டணியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை அவங்க ஒரு பெரிய பொருட்டாக கருதுகிறார்களா? முதல்ல சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அருமை நெறியாளர் அரவிந்த் ஆக்சனுக்கு வணக்கம். அரவிந்த் ஆக்சனோட ஆடியோ சரியா இருக்குங்களா? கரெக்டா இருக்கு சார். ஆமா, எனக்கு முன்னாடி பேசின மரியாதைக்குரிய காரை செல்வராஜ் ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் கமலஹாசன் ஒரு படத்துல பேசுவாரு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட முக்கா பகுதி பாத்தீங்கன்னா மதிமுகவை சேர்ந்த காரை செல்வராஜ் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் போல அவங்களுக்கு விட்டு கொடுத்து பேசினாரு. ஈழ தொப்புள் கொடி உறவுகளை கருவறுத்த காங்கிரஸை நான் ஒருபோதும் விடமாட்டேன் அப்படிலாம் பேசின வைகோவினுடைய அணுக்க தொண்டர் காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளரா மாறி அதுக்கு விட்டு கொடுத்தார் அப்படிங்கிறது ரொம்ப வியப்பா இருந்தது. கடைசியில போற போக்கில் பாத்தீங்கன்னா சேம் சைடு கோல் போடுற மாதிரி பாஜக 3 நல்ல விஷயங்களை செய்திருக்குது அப்படின்னு பாஜகவோட அனுதாபி மாதிரியும் பேசினாருங்க. அதுல அவர் ஒவ்வொரு மாநிலத்திலயும் வாங்கின வாக்கு வித்தியாசங்களை பேசிட்டு வந்தாரு. அண்ணன் எப்பயுமே இந்த மடை மாத்துறதுல இந்த திமுக இந்த இருக்கிறாங்க, இந்த பெரியாரிஸ்ட் குரூப் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த மதிமுக இவங்க எல்லாம் கிங் மேக்கர்ஸ். தமிழ்நாட்டுல கடந்த சட்டமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா மு.க. ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு நடந்த தேர்தல்ல இருந்த வாக்கு சதவீதம் வெறும் 2.5%. 3ன்னு கூட வச்சுக்கோங்க. அதை பாருங்க, அப்படியே வசதியா விட்டுட்டு இவரு பாத்தீங்கன்னா டெல்லிக்கு விட்டு கொடுக்குறாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல வேணும்னா ராஜஸ்தான்ல பாஜக ஜெயிக்கலாம், மத்திய பிரதேசல கடும் போட்டி, இன்னொரு சிறிய மாநிலத்துல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்குங்கிறது எல்லாம் மீறி பாஜக அதிரி புதிரியா ஜெயிச்சதுக்கு காரணம் நம்ம சனாதன நாயகனுடைய சனாதன சர்ச்சை. போபால்ல அனைத்து கட்சி கூட்டம் போட்டுட்டு வராத சாமி நீ காலை வச்சுதான் இங்க எல்லாம் புட்டுக்கிட்டு போயிடும், வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த கூட்டமே கேன்சல் ஆச்சு. சோ ஏதோ போனா போகுதுன்னு ஜெயிச்சிருக்கக்கூடிய பாஜகவை அதிரி புதிரியா ஜெயிக்க வச்சது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெங்குவை அழிப்பதை போல கொசுவை அழிப்பது போல சனாதானத்தை அழிப்போம் அப்படின்னு பேசுனத பாஜக ஒவ்வொரு மொழியிலையும் மாற்றம் செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுனாலதான் இவ்வளோ பெரிய வெற்றி வந்திருக்குது அப்படிங்கறதெல்லாம் பாவம் அவர் மறந்துட்டு அவர் ஏதோ பேசுறாருங்க. நாஞ்சில் மனோகரன் அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். அண்ணனுக்கு தெரியும், நிச்சயமா அரவிந்த் ஆக்சன் உங்களுக்கும் தெரியும். ஒரு தமிழகத்தின் மூத்த ஒரு தலைவரை பத்தி அவரு கருவின் குற்றம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த மாதிரி இந்த டாட்டு கூட்டணி, டவுட்டு கூட்டணி, புள்ளி கூட்டணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கருவின் குற்றம். அதாவது அதோட முழு தோற்றத்தை பாத்தீங்க அப்படின்னா யானை உடம்பு, கழுத முகம், ஒட்டக காலு, பூனை வாலு, தூரத்துல இருந்து பார்த்தா கழுதப்புலி மாதிரி இருக்கும், நரிமூளை. ஆனா அதை மட்டும் நம்ம மறுக்க முடியாது, நரிமூளை. இதெல்லாம் சேர்ந்து உருவகப்படுத்தி பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி. அதாவதுங்க எமர்ஜென்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சர்வ வல்லமை படைத்த இந்திரா காந்தி என்று தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த ஜேபி மூவ்மெண்ட் ஆகட்டும், அன்று இருந்து ஜனசங்கம் ஆகட்டும், மற்ற கட்சிகள் ஆகட்டும், சுதந்திரா கட்சி போன்ற இவங்க எல்லாம் இல்ல, சுதந்திரா கட்சி அதுல இல்லைன்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கட்சியை கிளச்சிட்டு ஜனதாங்கிற ஒற்றை லேபிள்ல எல்லாருமே சேர்ந்தாங்க. இந்திரா காந்தி என்ற சர்வாதிகாரியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒற்றை லேபிள்ல ஜனதா கட்சிங்கிற பேர்ல ஒரே சின்னத்துல ஏர்முழவன் அப்படிங்கிற சின்னத்துல நாடு முழுவதும் போட்டியிட்டதுனாலதான் அன்னைக்கு அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சதுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒருங்கிணைப்பாளர் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன் அரவிந்த் ஆக்சன். இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளரா போட்டு அவர் பட்ட பாடு இருக்குத, அந்த மாதிரி இவங்களும் இவங்களுக்கு டப்பார் எல்லாம் கிழிஞ்சு போயிடும். இந்த ஒருங்கிணைப்பாளர் எப்ப போடுவாங்கன்னு பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் அதுல காணோம். சரி, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு குழு உறுப்பினர் போடுவீங்களா? அது எங்க? ஏன்னா அது ஸ்டில் வேக்கண்டா இருக்குது. நான் என்ன கேக்குறேன்னாங்க, யார் பிரதமர் வேட்பாளர்? மோடி வேண்டாம், நாங்களும் தான் சொல்றோம். அதிமுக என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு மோடியும் வேண்டாம், கார்கே டாடியும் வேண்டாம் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி மோடி வேண்டாம், யார் வேணும்? இவ்வளவு நாள் நாங்க பிரதமராகவும் எல்லாம் ஏதோ எதுக்கோ அடிச்சுக்குவாங்க பாத்தீங்களா, இவங்க அடிச்சுக்குவாங்களா, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க.